வணக்கம் தலைமையிலே. ஈரான் மீதான போர் இன்றைக்கு 11வது நாளாக எந்தவித சமரசமின்றி உக்கிரமாக நடக்கிறது. இன்றைக்கு புதன்கிழமை அதிகாலை வரை ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்குள் ஏவுகணை வந்தது. இஸ்ரேல் தரப்பில் அமெரிக்கா தரப்பில் மிக பயங்கரமான தாக்குதலை ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்காங்க. குறிப்பாக இராணுவ கட்டமைப்புகள், அணு உலை கட்டமைப்புகளை தகர்த்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் விரைவில் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் என்று தோன்றுகிறது. இந்த வாரம் இறுதி வரைக்கே போர் நடப்பது மிகப்பெரிய விஷயமாக சொல்லலாம். இந்த போரில் எது வெற்றி, என்றைக்கு வெற்றி கிடைக்கும், எது முழுமையான வெற்றி என்று கருதப்படும். இந்த போரில் ஒரு இலக்கு அல்லாத போர் வீண், இலக்கு உள்ள போர் மட்டுமே மிக சரியானது. அன்றைய காலகட்டத்தில் இலக்கு அற்ற போர் அப்படின்னா எல்லோருமே சொல்லுவது ஈரான் ஈராக்கு இடையேயான போர். 8 வருஷம் எதற்காக சண்டை போட்டனே தெரியாமல் சண்டை போட்டாங்க, எதற்காக நிப்பாட்டினு தெரியாமல் நிறுத்திக்கிட்டாங்க. பல லட்சம் இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்தது மட்டுமே அதில் நடந்த காரியம். எந்த இலக்கும் எட்டப்படல. அதே சமயத்தில் அந்த காலத்தில் ஒரு மிக தெளிவான இலக்கு எட்டப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய போர். பங்களாதேஷ் என்ற புதிய இலக்கு லட்சியம் அங்கே அடையப்பட்டது. அந்த போர் தான் உலகத்திலேயே மிக சிறந்த போர். ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்திய இராணுவம் அதை சாதிச்சாங்க. அதற்கு இணையான போர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இது அன்றைக்கு. இன்றைக்கு நீங்கள் இலக்கில்லாத போர் எதை பார்க்குறீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்குறீங்க. எந்த வித இலக்கு இல்லாமல் 2 பேர் சண்டை போட்டே இருக்காங்க. பல லட்சம் இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க 2 பேர் தரப்புலையும். எந்த முடிவும் எட்டப்படல. சண்டை போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா புட்டினும் ஜெலன்ஸ்கியும் வயதாகி செத்து போயிடுவாங்க போல் இருக்கு. ஆனால் சண்டை போயிட்டு இருக்கு இலக்கு இல்லாமல். இன்றைய காலகட்டத்தில் இலக்கோடு நடந்த மிகச்சரியான போர் இஸ்ரேல் காசா ஹமாஸுக்கு இடையே நடந்த போர். இஸ்ரேலில் சொன்னாங்க அவர்களை கற்கால வாழ்க்கைக்கு கொண்டு போக வேண்டாங்க. இன்னைக்கு கற்கால வாழ்க்கை கொண்டு போயிட்டாங்க. 7ஆம் நூற்றாண்டுகளில் என்ன வாழ்க்கை இருந்துச்சோ அந்த குடிசை முறை வாழ்க்கைக்கு முழு காசாவை மாற்றி காட்டி விட்டார்கள். இது இலக்கு மிக சரியாக அடைந்த போர். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாலுமே இந்த இஸ்லாமிய அரபிய உலகம் அந்த அவர்களின் படுதோல்வியை, கேவலமான தோல்வியை போரில் பெறுவதை அவங்க என்னைக்குமே ஏற்றுக்கொள்றதில்ல. எந்த போரில் எவ்வளோ பெரிய முகத்தில் கோடு போட்டு விட்டாலுமே, பங்களாதேஷ் உருவாக்கினாலும் சரி, காட்கில் அவர்கள் பின்னரே செய்தாலும் சரி, எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு கூட காசா ஹமாஸ் இஸ்ரேல் போரில் ஹமாஸ் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு தான் இப்பவும் பதிவு பண்ணுறாங்க. அந்த தேசமே அழிக்கப்பட்டு சுடுகாடாகி கற்கால வாழ்க்கைக்கு அவங்கள அனுப்புனாலுமே வெற்றி எங்களுக்குங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1,00,000 பேரை கொண்டிருக்கீங்க, நாங்கள் அந்த சமயத்தில் போர் நடந்த சமயத்தில் 3 லட்சம் பேரை உற்பத்தி பண்ணோம் குழந்தைகளாக, அப்போ எது வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. சரி, இந்த போரில் 100% வெற்றி என்பது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போரில் 100% வெற்றி இஸ்ரேல் பக்கம் என்பது, அமெரிக்கா பக்கம் என்பது, ஈரானில் அந்த அயத்துல்லா ஆட்சி முறை மாற்றம் மட்டுமே 100% வெற்றி என்று பதியப்படும். வேறு எதுவுமே சமரசம் என்று சொல்லாமே ஒழிய 100% வெற்றி என்பது இந்த அயத்துல்லா என்ற மதவெறியனும் அவனுக்கு கீழான ஆட்சி அயத்துல்லா இருக்கவே கூடாது. அவனுடைய இராணுவமான IRGC மற்றும் துணை இராணுவமான பாஜிஸ் ஒன்று இருக்கவே கூடாது. அவர்களின் நீதிமன்றங்களை தாண்டி மதகுருவோட நீதிமன்றங்கள் தான் முக்கியம் அப்படிம்பாங்க. அதை போன்று ஒன்று இருக்கவே கூடாது. புதிய ஜனநாயக ஆட்சி முறை ஏற்படுத்தி புதிய தலைமையை உருவாக்கி ஒரே ஈரான் இராணுவம், ஒரே ஜனநாயக ஆட்சி, இந்த அயத்துல்லா மதவெறி கும்பல்கள் இல்லை என்று ஒழிப்பது தான் 100% வெற்றி என்று பதியப்படும் இந்த போரில். ஆனால் அந்த இலக்கை எட்டி பிடிப்பாங்க இந்த போரில் அப்படிங்கிறது சந்தேகம் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா இப்பொழுதே போர் நிறுத்தத்திற்கான ஆயத்தங்கள் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மிக விரைவில் இந்த வார இறுதிக்குள்ள போரை நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த அயத்துல்லா ஆட்சி முறை அளிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் இந்த போர் நடக்க வேண்டும். ஆனால் ட்ரம்ப் மேலே தான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. இதில் நம்பிக்கை தரும் நபர் இந்த போரில் இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான். அவர் அந்த குறிக்கோளில் தெளிவாக இருக்கார். அந்த ஆட்சி முறையை மாற்றி காட்டுவேன்னு சொல்லி. ஆனால் அடிக்கிற ட்ரம்ப் தான் இதை போல பாதியிலேயே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துபவர். அவர் ஒருத்தர் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு 60% வெற்றியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எட்டி பிடித்து விட்டார்கள் சொல்லலாம். அதான் மிக தெளிவாக உங்களுக்கே தெரியும். 60% வெற்றி பதிவாயிருக்கு. இன்னைக்கு ஈரானில் 99% இணையதள சேவை இல்லை, 99%. 1% யாருக்கு இருக்குன்னா அரசியல் தலைவர்களுக்கு, இராணுவ தலைவர்களுக்கு மட்டுமே இந்த 1% இணையதளத்தை கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு யாருக்குமே இணையதள சேவை இல்லை. நீங்கள் பார்க்கும் வீடியோக்கள் எல்லாம், போட்டோக்கள் எல்லாமே இந்த ஸ்டார் லிங்கை, எலன் மாஸ்க் உடைய வலைதளத்தை உபயோகப்படுத்தி ஒரு சிலர் கொடுக்கும் பதிவு தான். முழு அழிவு, ஈரானில் ஏற்பட்ட அழிவு இந்த ஆட்சி தொடரும் என்றால் என்றைக்குமே உங்களுக்கு தெரியாது. இது அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஆட்சி முறை மாறினா தான் எவ்வளோ பெரிய அழிவு ஈரானில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். 60% வெற்றி இன்னைக்கு எட்டி பிடிச்சிருக்காங்க. இதில் முதல் மிகப்பெரிய வெற்றி மதவெறியன் அலி கொமேனியை கொன்றது. 37 வருஷ கொடுங்கோல் ஆட்சியை உருத்தெரியாமல் சிதைத்து குடும்பத்தோடு கொன்றது முதல் வெற்றி. அதற்கடுத்து அவனுடைய தலைவர்கள், தளபதிகள் இன்றைக்கு வரைக்கும் 60 பேருக்கு மேற்பட்ட உச்சக்கட்ட தலைவர்கள், தளபதிகளை கொண்டிருக்காங்க. 47 போர்க்கப்பலை ஜல சமாதி பண்ணியிருக்கிறாங்க. நூறுக்கு மேற்பட்ட போர் விமானங்களை அடிச்சு ஒன்றுத்துக்குமே ஆகாம பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஏவுகணைகள், அவருடைய ட்ரோன்களை கிட்டத்தட்ட 70% அழிச்சிருக்காங்க. 10,000க்கு மேற்பட்ட ஈரானுடைய இராணுவ வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய பிற இராணுவ கட்டுமானங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாமே 60% வெற்றி என்று மட்டுமே பதியப்படும். நூறு சதவீத வெற்றி என்பது இந்த ஆட்சி முறை, அதற்கு ஆதரவாளர்கள் எல்லோரையுமே மாற்றி காட்டுவது மட்டுமே. ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான ஆயத்தத்துக்கு அவர் வந்துட்டார். ட்ரம்ப் என்ன பதிச்சிருக்காருன்னா, நேற்று விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரும், ஈரானுக்கு நேவி, அதாவது கப்பற்படை என்று ஒன்று இல்லை, விமானப்படை என்று ஒன்று இல்லை, தொலைத்தொடர்பு என்று ஒன்று இல்லை, அவர்களுடைய ஏவுகணை ட்ரோன் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. 60% வெற்றி என்றே சொல்ல முடியும். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான். செவ்வாய்க்கிழமை அவருடைய ஈரானிய மக்களுக்கு ஒரு தகவலை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய கனவு நிஜமாக போகின்ற நேரம் இது, அதற்கான சரியான நேரம் விரைவில் வரும், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை, டார்ச் அப்படிம்பாங்க, வெளிச்சத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறோம், அதை பெறுவதற்கு தயாராக இருங்கள் என்று நேற்று அழுத்தம் திருத்தமாக இந்த ரெஜிமை மாற்றி காட்டுவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்கார். அவர்தான் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த 100% போர் வெற்றிக்கு காரணமாக அமைவார். ஆனால் அதை எந்த அளவுக்கு செயல்பாட்டில் விடுகிறார் ட்ரம்ப் என்று புரியல. எந்த அளவுக்கு நிர்பந்தத்தை இஸ்ரேல் மீதும் நெத்தன்யாவுக்கும் கொடுக்க போகிறார் என்றும் தெரியல. இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த அலி கொமேனியின் இராணுவம், IRGCயும் மற்றும் அந்த துணை இராணுவம் பாஜிஸும் தங்கள் செல்வாக்கை படிப்படியாக களத்தில் இழந்து வருகிறார்கள்.
படிப்படியாக எழுந்துட்டு வராங்க. ஈரானை தாண்டி ஈராக் எல்லையில் செயல்படும் குர்தீஸ் போராளிகள் தாக்குவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க ஒரு அழகான பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இஸ்ரேல் ஆதரவும் வேண்டாம், அமெரிக்கா ஆதரவும் வேண்டாம், ஈரான் மக்கள் இன்னைக்கு போராட ஆரம்பிச்சாலுமே நாங்கள் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு ஆதரவாக அந்த IRGC பாஜிஸ் காட்டு மிராண்டிகளை கொல்வதற்கு தயாராக இருக்கிறோம், அந்த மக்கள் போராட வேண்டும் என்கிறார்கள். இன்னைக்கு இந்த 100% வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு முழு காரணமாக அமைய போகிறவர்கள் அந்த ஈரான் மக்கள் தான். அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தால் ஒழிய 100% வெற்றி வாய்ப்பு என்பது இராணுவ ரீதியாக உடனடியாக கிடைக்காது. இராணுவ ரீதியாக 100% வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மாதம் அதை தாண்டி சண்டை நடத்த போர் நீடிக்க வேண்டும். அப்போதான் இராணுவ ரீதியான ஒரு முடிவுக்கு வரும். இன்றைக்கு விரைவில் இந்த போர் இந்த 100% வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் ஈரான் மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தை ஆரம்பித்தால், இன்றைக்கு நாளைக்கு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா 100% வெற்றியோட இந்த போர் தித்திப்பாக முடியும். அந்த போராட்ட களத்தை நோக்கி இந்த ஈரானிய மக்களை யார் செயல்பட வைப்பது, தூண்டி விடுவது, தீப்பற்ற வைப்பது தான் மிகப்பெரிய கேள்வி. 99% இணையதள சேவை இல்லை. அவங்களுடைய கருத்தை பரிமாற முடியாது. அவர்கள் பார்க்கும் காட்சிகள், டிவிகள் எல்லாமே இந்த மதவெறியன் அலி கொமேனி இன்றைக்கு மகன் அந்த கும்பலுடைய செய்திகள் மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய கருத்து சுதந்திரம் முழுசா இல்லை. இந்த நிலைமையில அந்த மக்களை எப்படி போராட வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதற்கு பதில் கொடுக்கும் ஒரே பதில் சொல்லுவார்கள், அவர்களால் செய்ய முடியும் என்று நம்பப்படும் ஒரே இயக்கம் ஒன் அண்ட் ஒன்லி மொசாத் மட்டுமே. அவர்களால் மட்டுமே இன்றைக்கு ஈரானுக்குள் செயல்பட்டு அந்த மக்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வர முடியும். இன்னைக்கு நாளைக்கு அந்த மக்கள் போராட மிகப்பெரிய நல்ல முடிவு ஏற்படும். அதே சமயத்தில் இன்னும் ஒரு 87,000 மக்கள் கொல்லப்படக்கூடாது. அதனால தான் நான் இன்னைக்கு நாளைக்கு அந்த மக்கள் போராடணுங்கிறேன். அங்கே இஸ்ரேலிய இராணுவம், அமெரிக்க இராணுவம் தாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்கள் போராட ஆரம்பிச்சாங்கன்னா அவர்களுக்கு உயிர் சேதமின்றி அவர்கள் வான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இஸ்ரேல் அமெரிக்காவால் அந்த மக்கள் அவர்கள் நினைத்த சுதந்திரத்தை பெற முடியும். இந்த காட்டு மிராண்டி IRGC மற்றும் பாஜிஸை தெருவில் ஓட விரட்டி அந்த அலி கொமேனி மதவெறியின் மகன் முஸ்தபா கொமேனியும் அடித்து விரட்ட முடியும். முழு சுதந்திரம் பெற முடியும். அதற்கு அந்த மக்கள் மட்டுமே தயாராக வேண்டும். இன்னைக்கு புதன்கிழமை காலையில் வரைக்கும் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு. லெபனான் இசபுல்லா பயங்கரவாதிகளிடமிருந்து ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தரப்புல 11 மக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இசபுல்லா கூட சண்டையை ஆரம்பித்தனால 2 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 13 பேர் இஸ்ரேல் தரப்புல மரணம் அடைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய தாக்குதல் இந்த ஈரான் போர் முடிந்த பிறகு லெபனானுக்குள் தரைவழி தாக்குதல் நிச்சயமாக இருக்கும். 1,20,000 ரிசர்வ் இராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க இஸ்ரேலில். அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க லெபனான் எல்லை அருகே குவித்து வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தரைவழி இராணுவம் போகாமல் டாங்குகள் மூலம், போர் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 500க்கு மேற்பட்ட லெபனான் மக்கள் இசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த போர் ஈரானோட முடிவுக்கு வந்த பிறகு லெபனானுக்கு முழு பார்வையும் இஸ்ரேலுடைய பார்வை திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு 2 இராணுவ வீரர்களை கொண்டிருக்காங்க. அவருடைய ராக்கெட் இஸ்ரேலுடைய ரேடார் நிலையத்தை தாக்கி அழிச்சிருக்கு, கட்டிடங்களை அழிச்சிருக்கு. நிச்சயமாக பாடம் கற்றுக் கொடுக்கப்படும். அதுலேயுமே இதில் முத்தாய்ப்பா இன்னைக்கு லெபனான் அதிபராக இருக்கும் ஜோசப் ஆன் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார். இஸ்ரேலும் லெபனானும் இணைந்து இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்களை பிடுங்கலாம் அல்லது கொள்ளலாம் அப்படின்னு இருக்காரு. இவர் இந்த ஜோசப் ஆன் ஒரு கிறிஸ்துவர், நெத்தன்யாகுவை தாண்டி ஒரு மிகப்பெரிய போர் தளபதி, போர் வெறியர், முப்படை தளபதியாகவே இருந்தவர் அவர். அதனால ஒரு மிகப்பெரிய கசப்பான அனுபவத்தை
இசபுல்லா பயங்கரவாதிகளுக்கு இந்த ஈரான் போர் முடிஞ்சோடனே கற்றுக் கொடுப்பாங்க. நேற்று நடத்திய தாக்குதலை வந்து இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளுடைய நிதி நிறுவனம் அது தாக்குதலை வந்து வீடியோவை இணைக்கிறேன் பாருங்க. துல்லியமா இஸ்ரேல் தாக்குதல் தான். ஒரு ஏவுகணை வருது, அந்த கட்டடம் விழுகலை. அடுத்த ஏவுகணை வருது, அந்த கட்டடம் அப்படியே ஒண்ணுமே பொல கீழே சரிஞ்சு விழுகும். الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر الله يسلك يا إسرائيل الله يسلك. இஸ்ரேல் தாக்குதல் மிக பயங்கரமா லெபனான்ல போயிட்டு இருக்கு. போர் முடிஞ்ச பிறகு இஸ்ரேலும் லெபனானும் சேர்ந்து இந்த இசபுல்லா பயங்கரவாதிகளை வேட்டையாட போறாங்க. ஏன் இந்த மக்கள் போராடல? இந்த ஈரானிய மக்கள் அன்றைக்கு போராடி 87,000 பேர் வீர மரணத்தை சந்திச்சாங்க. இன்றைக்கு ஏன் போராட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு கிடைத்த கசப்பான அனுபவம் அந்த போர்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 87,000 பேர் இல்லை, 1 மில்லியன், அதாவது 10 லட்சத்துக்கு மேலான மக்களை கூட கொல்வதற்கு தயங்காத காட்டு மிராண்டி கும்பல் தான் அந்த ஐஆர்ஜிசியும் பாஜிஸும். அதை அவங்க நிரூபித்து காட்டினாங்க. 2 நாளில் 87,000 பேர்த்து கொண்டு காமிச்சாங்க. அதனால வந்து அந்த பயம் அந்த மக்கள் மனதில் இருக்கு. இரண்டாவது, தொடர்ச்சியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வான்படை தாக்குதல் அங்கே ஈரான் பூரா நடத்துகிறாங்க. அது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது எல்லாத்தை விட இவர்களுடைய மிரட்டல். ஈரான் இப்போ வந்து அந்த மக்கள் பார்க்குற செய்தி ஈரான் அரசின் செய்தி, அலி கொமேனி மதவெறியின் அரசின் செய்தியை மட்டும் பார்க்குறாங்க. ஒரு இராணுவ தளபதி என்ன சொல்கிறேன்னா, ஷூட் ஆன் சைட் அப்படின்னா, அதாவது கண்ட இடத்தில் சுட உத்தரவை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இராணுவ தளபதி பேசினா. அதை விட வந்து நேற்று அகமது ரெசா ரதான், இவன் தான் ஈரான் காவல்துறையுடைய மொத்த தலைவர். ஈரானுடைய காவல்துறை பிரம்மாண்டமானது, அதுக்கு மொத்த தலைவன் இவன் தான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தெருவில் வந்து யாரை பார்த்தாலும், அதாவது இந்த அரசுக்கு எதிர்ப்பான மக்கள் யாரை பார்த்தாலுமே போராட்டக்காரர்களாக பார்க்க மாட்டோம், எதிரிகளாக பார்ப்போம். அவன் மக்களே அவன் சொல்றான். எதிரிகளோட இப்போ எப்படி சண்டை போட்டிருக்குமோ அதே முறையில் அந்த மக்களோடும் சண்டை போடுவோம். எங்கள் வீரர்கள், அதாவது காவல்துறை சொல்றான், அவருடைய அனைவருடைய கைகளும் ஃபிங்கர் ஆன் த ட்ரிகர் அப்படிம்பாங்க, அதாவது துப்பாக்கியின் விசையில் தயாராக இருக்கிறது. ரோட்டுக்கு யார் வந்தாலும் சரி, எங்கள் உயிரை கொடுத்து எங்களின் இந்த இஸ்லாமிய புரட்சியும் எங்கள் தேசத்தையும் பாதுகாப்ப யாரையும் கொள்வோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கான். அந்த பேட்டியை வந்து இணைக்கிறேன் பாருங்க. ما اینجا دیگه اگر کسی به خواست دشمن بیاد اون رو ما معترض غیره نمیبینیم، اون رو ما دشمن میبینیم و آنی میکنیم که با دشمن میکنیم، برخورد میکنیم که با دشمن میکنیم. همه بچه های ما دست به ماشه آمادن در حراست از انقلابشون، در حمایت از مردمشون و میهنشون. ما அதை தாண்டி இந்த ஈரானுடைய பொதுமக்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகளை தெருவுக்கு அனுப்பாதீங்க, சண்டைக்கு ஏதோ போராட்டத்துக்கு அனுப்பாதீங்க, கண்ட இடத்தில் சுட உத்தரவு கொடுத்துருக்கோம், அதனால உங்கள் பிள்ளைகள் மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி வருத்தப்படாதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது போன்ற தொடர்ச்சியான அச்சுறுத்தல் மட்டுமே அந்த மக்கள் பார்க்குறாங்க. நம்ம பார்க்கறது போல எல்லா செய்தியும் இணையதளத்தில் பார்க்காதனால அவர்கள் இன்னும் போராட்ட களத்துக்கு வரவில்லை. அவர்களை யார் தூண்டி விடுவது, அவர்கள் எப்படி வீட்டுக்கு வெளியே அழைத்து வருவதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மொசாத் மட்டுமே இதை வெற்றிகரமாக செய்ய முடியும். இன்னும் வந்து சண்டை நேரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறாங்க. இது நிஜத்தில் இந்த தட்டுப்பாடு இல்லை, ஆனால் வதந்திகள் புரளிகள் திட்டமிட்டு இந்த அரபிய இஸ்லாமியர்களால் பரப்பப்படுவது தான் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது. ஈரானுடைய உற்பத்தி உலகத்துக்கு அவங்க அனுப்புனது வெறும் 5% எரிபொருள் எரிவாயு தான், வெறும் 5% தான். மிச்சம் 95% வேற நாடுகள் தான் கொடுத்தாங்க. அந்த வழியை வந்து ஹர்மூஸ் ஜலசந்தி அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு குறுகலான கடல் வழிப்பாதை, அதை ஒட்டி ஈரான் இருக்கும், பிற நாடுகள் இருக்கும். அது ஈரானுடைய கட்டுப்பாடில், அந்த கப்பற்படை கட்டுப்பாடு கீழே அந்த ஜலசந்தி வரும்.
இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை இணைச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வழியாக வருகின்ற எண்ணெய் கப்பல்களை அடிப்போன்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அந்த வழியாக உலகத்தின் தேவையில் 20% எண்ணெய் போக்குவரத்து அந்த வழியாக தான், எரிவாயு போக்குவரத்து அந்த வழியாக தான் நடக்குது. அப்போது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5% அவங்களுடைய உற்பத்தி இப்போ இல்லை, ஏற்றுமதி இல்லை. 20% அந்த கப்பல் போக்குவரத்து அடிப்பேங்கிற பயமுறுத்தினால கப்பல்கள் அந்த வழியாக போவதில்லை. அதாவது ஒரு எண்ணெய் கப்பல் அடி வாங்கிச்சுன்னா அது அணைக்கவே முடியாது, முற்றாக எரிந்து அழிந்துவிடும், கடலுக்குள் மூழ்கிவிடும், மிகப்பெரிய இழப்பை சந்திக்கணும். அதனால் இந்த போர் காலத்தில் அந்த வழியாக கப்பல் வராதனால இந்த தட்டுப்பாடு வதந்தி மிகப்பெரிய அளவில் பரவுகிறது. எண்ணெய் உற்பத்தி என்பது தேவைக்கு ஏற்பதாக இருக்கும். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணெய் இயற்கை, இந்த எண்ணெய் கச்சா எண்ணெயை அவங்க சௌரியத்துக்கெல்லாம் இந்த அரேபிய நாடுகள் தோண்டுவது இல்லை. அவர்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது. அவங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் அரபு நாடுகள் ஒரு கூட்டமைப்பை வச்சுருக்காங்க. உலகத்திற்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஈரான் உற்பத்தி நிறுத்தினா அவங்க சேர்த்து உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு கொடுப்பாங்க. மாற்று வழியிலும் அவர்களால் கொடுக்க முடியும். தேவையை சார்ந்து தான் உற்பத்தி இருக்கும். ஒரு காலத்தில் காசாக்கு ஆதரவாக இந்த அரபு நாடுகள் அனைத்துமே சொல்லி வைத்த மாதிரி எண்ணெய் உற்பத்தியை நிப்பாட்டி எண்ணெய் ஏற்றுமதி பண்ணல. அந்த சமயத்திலேயே உலக நாடுகள் ஜமாளிச்சாங்க. ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, வெனிசுவேலா போன்ற நாடுகள் அதிகமாக உற்பத்தி பண்ணி ஜமாளிச்சாங்க. அதனால இந்த எண்ணெய் பற்றாக்குறை என்பது திட்டமிட்டு இஸ்லாமிய அரபியர்களால் பரப்பப்படும் வதந்தி. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா பாகிஸ்தான் பிரதமர் அவனே பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை விட்டுட்டோம், அரசு வேலைகளை வீட்டிலிருந்து செய்ய சொல்லியிருக்கோம், தேவைப்பட்ட மட்டும் வாகனங்களை ஓட்ட சொல்கிறோம், அந்தளவுக்கு எண்ணெய் தட்டுப்பாடுன்னு சொல்லி வதந்திகளை கிளப்பி விடுது அவங்க தான். ஏன்னா இந்த சண்டையை நிறுத்தணும்னா இதை போன்ற வதந்திகளை கிளப்பி ஒரு அழுத்தத்தை ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் கொடுக்கணும். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களும் சொல்லி வச்ச மாதிரி போய் கேஸை அதிகமாக புக் பண்ணுறாங்க. அப்போ கொடுக்க இயலாத சூழல் வரும். அதாவது இயல்பாக என்ன கேஸ் தேவையோ அந்த மக்கள் கொடுக்க முடியும். இந்திய அரசால் இந்த எரிபொருளையுமே பெட்ரோல் டீசலையும் கொடுக்க முடியும். ஆனால் இப்படி ஒட்டுக்கா ஃபோன் பண்ணி கேஸ் புக் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இந்த வதந்திக்கு பின்னால், பொருளுக்கு பின்னால் அரபியர்கள், இஸ்லாமியர்கள் திட்டமிட்ட சதி இருக்குது. அதை புரிந்துக்காம இந்த வதந்தியில் சிக்கி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த அரசு, நமது அரசு, மற்ற அரசுகள் அமெரிக்காவிற்கு, இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பது இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு நயவஞ்சகமான செயலாகும். இதை இஸ்லாமிய அரபிய பத்திரிகை உலகம் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் புரியாம கேஸ் புக் பண்றது மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஈரானை 1 வருஷமா பிடிச்சு அடிச்சாலுமே நிஜத்தில் எந்தவித எண்ணெய் தட்டுப்பாடுமே இருக்காது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பக்கம் போற கப்பலுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க போங்க, எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை தாண்டி ஈரான் தாக்கினால் ஈரானை 20 மடங்கு, இன்னைக்கு தாக்குறது போல 20 மடங்கு நாங்கள் தாக்குவோம். மரண ஓலம் ஈரான் முழுவதும் எதிரொலிக்கும். அதுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. என்றாலுமே இதெல்லாமே வதந்திகள் தான். வேணும்னே இந்த அரபு நாடுகள் இந்த பிரச்சனையை கலைப்படுறதுக்காக அந்த பக்கம் நாங்கள் கப்பலை கொண்டு போகட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செய்தாலும் பிற நாடுகள் பார்த்து கொள்வார்கள். அமெரிக்கா, ரஷ்யா, வெனிசுவேலா, கனடாலாம் பார்த்து நமக்கு எண்ணெய் கொடுப்பாங்க. என்றாலும் இந்த வதந்திகள் மிகப்பெரிய அளவில் பரவுது. அதனால் இது 100% வெற்றி என்றால் அந்த அலி கொமேனி மதவெறியின் கும்பலை அவங்க மொத்தமாக மாற்றுவது தான் 100% வெற்றி என்று பதியப்படும். இன்னைக்கு 60% வெற்றி ஏற்பட்டிருக்கு. விரைவில் போரை நிறுத்தினாலுமே ஒரு 65%, 70% என்று வெற்றி பதியப்படும். இந்த அலி கொமேனியின் மகன், இந்த மொஸ்தபா கொமேனி என்ற ஒரு வெறியன் வந்திருக்கான் இப்போ புதுசா. அவனை கொன்றால் கூட 80% வெற்றி என்று இந்த போரில் பதியப்பட்டு சண்டையை நிப்பாட்டலாம். அதான் வருகின்ற நாட்களில் அந்த மொஸ்தபா கொமேனியை கொல்றதன் மூலமாக இரண்டாவது ஒருத்தர் தலைவனை கொல்றதுனால ஒரு 80% வெற்றி என்ற திருப்தியோட இந்த சண்டை நிறுத்தத்துக்கு கொண்டு வரலாம்.
ஏன் நான் வந்து அவனை கொல்லணும் முஸ்தபா கொமேனியை சொல்கிறேன்னா, அவன் வந்து மிகப்பெரிய வெறியுடன் இன்னைக்கு பதுங்குழியில் இருக்கான்னு சொல்லப்படுது. மிக பயங்கர காயத்துக்குள்ளாயிருக்கான். அதற்கான சிகிச்சை அவனுக்கு போயிட்டு இருக்கு. 37 வருஷ ஆளுமையான அவனுடைய அப்பாவையும் அவனுடைய அம்மாவையும் அவன் குடும்பத்தையும் கொண்டது வந்து மிகப்பெரிய ஆத்திரத்தோடு அவன் பதுங்குக்குழியில் எலியை போல ஒளிந்திருக்கான். நிச்சயமாக அந்த மக்களை பழி வாங்குவான். இந்த அப்படியே அவன் ஆட்சியை விட்டால் அந்த மக்களை பழி வாங்குவான் என்று சொல்லப்படுது. அதனால அவனை கொன்னா கூட மிகப்பெரிய வெற்றியோடு இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும். இந்த போர் 100% வெற்றியோடையும் முடியும், 80% வெற்றியோடையும் முடியும், 65% வெற்றியோடையும் முடியும். 80% வெற்றி பெற வேண்டும் என்றால், முஸ்தபா கொமேனியை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரேல் முடிவு செய்ய வேண்டும். 100% அந்த ரெஜிமே மாற்றி புதிய ஆட்சி முறை வர வேண்டும் என்றால் அந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும், போராட்ட காலத்துக்கு வர வேண்டும். எதுனாலுமே எந்த வெற்றியினாலுமே அதுக்கு பின்னணியில் இருக்க போவது மொசாத் தான். அடுத்த தகவல் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுதுன்னு அடுத்து பதிவு பண்ணுறேன். இன்றைக்கு வரைக்கு உள்ள நிலவரம் இதுதான். போர் நிறுத்தத்தை நோக்கி போவது போல தெரிகிறது. நன்றிகள்.